வணக்கம் எல்லாருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட லெவல் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லியோட லெவல் வந்து போன வாரத்துக்கு கீழே இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ஒரு பெரிய கேண்டல் இருக்கு பாரு, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் ஏரியாவை வந்து அதை டெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து கேண்டலோட லாஜிக். ஸோ ஃபர்தராக வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து இந்த ஒரு கேண்டல் இருக்கு, இந்த ஒரு கேண்டலுக்கு ப்ரீவியஸ் கேண்டல் லோ வரைக்கும் வந்துருச்சு. ஸ்டில் வந்து இது சைட்வேஸில் தான் இருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,800க்கு அதுக்கு கீழே வந்து இந்த கேண்டல் வந்துருக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 53,172 175 அந்த 400 வரைக்கும் 53 400 வரைக்கும் போயிருக்கு. ஃபர்தராக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 49,700 வரைக்கும் வந்துருக்கு. அப்போ இதை வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு கீழே அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக அடுத்த கேண்டில் வந்து அதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிருக்கு. அதை கட் பண்ணி கீழே விக்கு வச்சது அந்த கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த பெரிய கேண்டிலுக்கு பாருங்க, இந்த பெரிய கேண்டிலுக்கும் அதை கட் பண்ணி மேலே போகணும். ரெண்டாவது இந்த இது வந்து சப்போர்ட், இது வந்து இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் இது போன வாரம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கீழே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தராக இது மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு டெய்லியில் ஒரு லெவல்ஸ் பார்ப்போம். ஓகே, டெய்லியில் வந்து டெய்லியில் வந்து 49,651, அதாவது இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம், ரெண்டாவது கேண்டில் கூட எடுத்துக்கலாம். ப்ராப்ளி வந்து இந்த ரெண்டு கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது 50,352க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தராக இந்த கேண்டிலை கட் பண்ணி அது க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டார்கெட் வந்து 51,776, 51,328, மேக்ஸ் மேக்ஸ் போணுச்சுன்னா 51,850, 51,850 போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அது ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து தொட்டு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்கேஸ் மேலே போகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோ இல்லை இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்தராக வந்து 49,256, 49,179, ஓகே கிட்டத்தட்ட ஒரு 49,000 வச்சுக்கோங்க, 49,100 அது வந்து சப்போர்ட். ஓகேயா, இந்த ரேஞ்சை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். அன்லஸ் வந்து இந்த ஏரியாவை 50,325க்கு கீழே க்ளோஸ் ஆனால் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த கேண்டலை கட் பண்ணி அது டெய்லியில் கீழே க்ளோஸ் வச்சுச்சோ அப்போ வந்து 49,000, 49,200 இந்த ரேஞ்சை வந்து கட்டாயம் ஒரு வாட்டி தொற்றும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து என்னோட லாஜிக் படி ஃபர்தராக இதுக்கு மேலே கேண்டில் நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே ஏதாவது ட்ராவல் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து அது 51,176, 328 கட்டாயம் தொடும். இதுதான் டாப் சைடில் உள்ள டார்கெட். ஓகே, அப்போ இது கீழே போகுமா மேலே போகுமா இன்னைக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஏதாவது இந்த ஹிடன்பர்க் வந்து நியூஸ்னால ஃபர்தராக அது கீழே வந்துடும். இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி கீழே வந்து நம்ம நான் வியூ பார்த்து சொல்லுவேன். அப்போ வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வரும், அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் வீக்லி மந்த்லியில் இந்த டெய்லி ஃப்ரேம் தவிர எதுவும் பெருசாக ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்குது. ஓகே, டெய்லி க்ளோசிங்கில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா உங்கள் டார்கெட் வந்து 51,176, 328 கண்டிப்பாக போகணும். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே
50,325க்கு கீழே ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தராக இன்னொரு 15 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா அது எக்ஸிட் ஆயிருங்க. ஒரு 15 மினிட் கேண்டில் அதை கீழே கட் பண்ணி இன்னொரு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக அது வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேயா? சான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ 1 2 3 இந்த 3வது கேண்டிலோட லோ வந்து சப்போர்ட் ஆப்ஷன். இது கீழே வந்து டெய்லி க்ளோஸ் ஆகுறது அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இன்கேஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக உங்களோட டார்கெட் வந்து இங்கே 49,079. அதை கட் பண்ணிச்சுன்னா 48,439 இந்த லெவல் கண்டிப்பாக வரும். இந்த லெவல் கண்டிப்பாக வரும். இங்கே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா. மேலே தான் ஃபர்தராக வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக அது வந்து மேலே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 90% இருக்கு என்னோட டார்கெட் அப் சைடு. ஓகேயா? இதுவே வந்து கீழே வரணும்னா இது கீழே வந்துச்சுன்னா 90% இருக்கு. அது வரைக்கும் அப்போ வந்து இன்பிட்வீன்ல வந்து இந்த ஏரியாக்குள்ள சைட்வேஸ்ல இருக்கலாம். இங்க நிறைய சப்போர்ட் எடுக்கலாம், இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் எடுத்து ஃபர்தரா அது மேலே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கேண்டலுக்கு மேல இந்த பெரிய கேண்டல் இருக்குல்ல இந்த கேண்டலுக்கு மேல டெய்லியில க்ளோஸ் ஆகும்போது டார்கெட் வந்து 51,176ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அதுக்கு மேல போனுச்சுன்னா தான் அக்கேஷன் எல்லாம் வந்து மேபி வந்து 51,850 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து அது கண்டிப்பா சைட்வேஸ் போடுவான். இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் போடுவான். ஏன்னா இந்த கேண்டலோட ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இதை கட் பண்ணி க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணிச்சுனாலும் இதுக்கு மேல போறதுக்கு திணறிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வர்றதுக்கோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. மேல சாரி மேல போச்சுன்னா இந்த இடம் போனுச்சுன்னா எக்ஸிட் ஆயிருங்க கால் ஆப்ஷன் இருந்தா. ஓகே இந்த இடத்துக்கு போனுச்சுன்னா பெரிய அளவுக்கு நிற்காது. ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல வரலாம். இதுக்குள்ள சுற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா கீழே வரலாம். அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்க தவிர உடனே இமீடியட்டா பவுன்ஸ் ஆகி பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் தெரியல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில பார்த்தீங்கன்னா பயங்கர செல் மோட்ல தான் இருக்கு. பெருசா ஒன்றும் அப்படியே கட் பண்ணி மேலே போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட வீக்லியில ப்ரீவியஸ் கேண்டலோட இதை வந்து டச் பண்ணும். ஓகே இப்போ இன்னொரு இதுக்கு டச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாரத்துல லோ வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இந்த வாரம் அதாவது இப்போ நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து 12 ஆகஸ்ட். ஓகே இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஓகே இந்த கேண்டில் வந்து போன வாரம் முடிஞ்சிருக்கு. ஓகே இது 12 ஆகஸ்ட். இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றது மண்டே வந்து ரெக்கார்ட் பண்றேன். மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஓகே அடுத்த வார கேண்டில் வந்து இதுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் அது அடுத்த வாரங்கிறது இந்த வாரம் வந்து கேண்டில் இங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் எங்க வச்சாலும் இந்த இடத்த கண்டிப்பா ஒரு வாட்டி தொட்டுரும். ஓகேயா? இதை தொடரல அப்ப கேண்டில் இங்க க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா விக்கு மாதிரி வச்சுட்டு திருப்பி ஃபர்தரா இந்த ஏரியாக்குள்ளதான் அது டிராவல் ஆகும். ஓகே இன்கேஸ் வந்து இந்த கேண்டில் கூட பிரிச்சு வச்சுட்டான். ஓகேயா? இந்த நான் சொன்ன லெவலுக்கு மேல வச்சுட்டான் அப்படின்னா அதிகபட்சமா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும். ஓகே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது கீழே தான் வரும். இங்க இதுக்கு மேல இந்த வாரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து அது இந்த வாரமே இந்த ஏரியாவை தொட்டுச்சு அப்படின்னா மேக்ஸ் மேக்ஸ் போனுச்சுன்னா அது எவ்வளவு தூரம் போடலாம்னா இந்த கேண்டலோட ஹை போடலாம். அதுக்கு மேல போறது பெரிய அளவுக்கு நிற்காது. திருப்பியும் வந்து இது சைட்வேஸ்ல இருந்து திருப்பியும் தான் அதுக்கப்புறம் அது வந்து கீழே வரணும்னா கீழே வரணும். இல்லை அங்கேயிருந்து மேலே போகணும். அப்போ இந்த கேண்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அது எவ்வளவு போகும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து அப்படியே ட்ரெண்ட் மேலே போயிருமான்னா போகாது. இது மேலே போய் இந்த ஏரியாவெல்லாம் டச் பண்ணிட்டு இந்த கேண்டில் ஹையோ இந்த கேண்டில் ஹையோ எதையோ ஒன்று வந்து கண்டிப்பாக டச் பண்ணும். அதாவது இந்த வார கேண்டலுக்கும் மேலே அது ஓப்பன் பண்ணி டிராவல் பண்ணா இந்த லெவல்லாம் கண்டிப்பாக போகணும். 51,800 கிட்டத்தட்ட 52,000 வச்சுக்கோங்க. அந்த 52,000க்கு மேல போறதெல்லாம் பெருசா நிக்காது. ஆட்டோமேட்டிக்கா வந்து திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள அது டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா பிரேக் ஆகும். இது பிரேக் ஆகுறதுக்கு டேக் டைம். ஒன்றும் உடனே அப்படியே பிரேக் ஆயிடும். இந்த வாரம் வந்து நம்ம சைட்வேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகே அப்ப இந்த கேண்டில் வந்து ஒரு
ஓகே. இப்ப இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. நான் சொல்றது வந்து இந்த வாரத்து கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு எய்தர் இது மேல டிராவல் ஆகும். டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் போனா கூட, எப்ப போனாலும் அது திருப்பியும் வந்து இந்த ஏரியாவ டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா டிராவல் ஆகும். எப்ப வந்து இந்த லோவையோ, இப்ப இந்த கரண்ட்டா இப்ப நம்ம ஜூலை வந்து 2nd வீக் அந்த சாரி ஆகஸ்ட் 2nd வீக் இந்த வாரத்துக்கு கேண்டில வந்து எப்ப அது கட் பண்ணுதோ, அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்ட் வந்து மாறிடும் டவுன் சைட்ல. பெரிய அளவுக்கு அப் சைட்ல போறதுக்கு ப்ராபபிலிட்டீஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேயா? அப்போ வந்து இந்த கேண்டில் லோ இதுக்கு மேல தான் இந்த கேண்டிலோட லோ இருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில எப்ப அது கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ வீக்லில, அப்போ வந்து ஃபர்தரா அது கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா அதுக்குள்ளயே டிராவல் ஆயிட்டு எப்ப இந்த கேண்டில் அதாவது இந்த கரண்ட் வாரத்துக்கு இந்த வாரத்து கேண்டில் அது கட் பண்ணுதோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த கேண்டிலோட லோ ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆகலாம். இந்த 48 430 19 49,000 இதெல்லாம் வந்து அப்புறம் தான் வரும். அப்ப இன்னைக்கே வந்துருமானா இன்னைக்கு வராது. இந்த வாரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த கேண்டலோட லோ இப்ப எங்க முடியுதோ அங்க வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல போணுச்சுன்னா எவ்வளவு தூரங்கிறத நான் அப்புறம் பார்த்து சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து இதுதான் என்னோட ஓவரால். எனவே தேங்க்யூ வெரி மச்.